Hello students, Unit 11 Hydroxyl Compounds 1 mark question 5 வரை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 1 மார்க்கை நம்ம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 6 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 139ல ஒரு ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆல்கஹால் என்ன இருக்கு இப்படி இருக்கு 1 2 3 4 5 6 சைக்ளோஹெக்சேன் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஆல்கஹால் கொடுத்து இங்க ஒரு CH2OH இருக்கு. இது என்ன பண்றாங்க? on treatment with corn H2SO4 predominantly gives. இது என்ன பண்றாங்கன்னா corn H2SO4 ஓட ட்ரீட் பண்றாங்க. அப்படி ட்ரீட் பண்ணும்போது most probably ப்ராடக்ட் வந்து யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ நம்ம corn H2SO4 ஓட ட்ரீட் பண்ணா என்ன ஆகும்? இது வந்து ஆசிட் இல்லையா? அப்ப அந்த CH2OH வந்து என்ன பண்றாங்க? அந்த OH வந்து SO4 லிவிங் குரூப், அப்ப ஈஸியா வெளியில போகாது. அப்ப அந்த ஆசிட்டோட இது சேர்ந்து புரோட்டோனேட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. ரைட்டா? எப்படி இருக்கும்? அப்ப CH2O இந்த H எப்படி இருக்கும்? இந்த H எப்படி இருக்கும்? இது மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இது வேணா நீங்க எப்படி வேணா எழுதிக்கோங்க. H ரெண்டு லோவர் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஆசிட் வேணாலும் HSO4 மைனஸ் எழுதிக்கோங்க. இத வந்து இப்படி அப்ரோச் பண்ணனும். ரைட்டா? இப்போ என்ன ஆகும்? இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகி இது என்ன பண்ணிரும்? இந்த பிளஸ் மைனஸ் சேர்ந்து அப்படியே வெளியில போயிடும். வாட்டரா இருக்கும், ஃபுல்லா வெளியில போயிடும். அப்ப இந்த ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சைக்ளோஹெக்சேன் அப்படியே இருக்கும், இந்த CH2 குரூப் அப்படியே இருக்கும். இப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இது மேல இந்த பாண்ட் எடுத்துட்டு போறனால இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று கிரியேட் ஆகும். அப்படிதானே? சரி, இப்ப சைக்ளோஹெக்சேனால CH2 இருக்கும். இதுல ஒரு ஹைட்ரஜன் பேரால ஒரு CH2 இருக்கு இல்லையா? இப்ப இன்னொரு ஹைட்ரஜன் இங்க இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகும்னா இங்க இருந்து அப்படியே மைக்ரேட் ஆகி இந்த பாண்டோட சேர்த்து இங்க போயிடும். அப்ப ஹைட்ரைட் அயான் வந்து என்ன பண்ணுது? இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எதுக்கு? ஸ்டெபிலிட்டிக்காக. இது பிரைமரி கார்போகேட்டையான் இல்லையா? CH2+ அப்படின்றது பிரைமரி கார்போகேட்டையான் which is less stable. செகண்டரி கார்போகேட்டையான் அதோட கொஞ்சம் பெருசு ஸ்டேபிள் CH+ இருக்கும். ஆனா டெர்ஷரி கார்போகேட்டையான் மோஸ்ட் ஸ்டேபிள் அது C+ இருக்கும். அப்ப நீங்க பேசினா இந்த C+ தான் இருக்கு பாத்தீங்களா? அதுக்காக தான் நம்ம எடுத்து போகுது ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக. இப்படி இருக்கும். இங்க CH3 இருக்கும். இங்க என்ன ஆயிரும்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் which is tertiary carbocation. அது இது என்னது? tertiary carbocation. இது யாரு? primary carbocation. ரெண்டு பேர்ல யார் ஸ்டேபிள்? tertiary தான் ஸ்டேபிள். இப்போ இந்த காம்பவுண்ட ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் H+ ஆ வெளியில போயிடும். அப்ப என்ன பண்ணும்? இந்த பாண்ட இங்க இப்படி தந்துட்டு போயிடும். இங்க தரனால இந்த கார்பனுக்கு என்ன ஆயிடும்? அந்த பாசிட்டிவ் சார்ஜ் போயிட்டு நமக்கு ப்ராடக்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். சரி, இங்க வந்து ஒரு டபுள் பாண்ட், இங்க ஒரு CH3 இருக்கும். சரி, இதுதான் நம்மளுடைய மெயின் ப்ராடக்ட். இது என்ன ரூலை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைட்ஸ் ஆஃப் ரூலை பேஸ் பண்ணி இருக்கு. சைட்ஸ் ஆஃப் ரூல்னா உங்களுக்கு தெரியும்ல, அதாவது டியூரிங் இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன் ஆஃப் அல்கீன்ஸ்ல மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கீன்ஸ் தான் மோஸ்ட் predominant product அப்படினு இருக்கும். சோ இதுதான் அந்த ப்ராடக்ட். ரைட், இப்போ அடுத்த 7th क्वेश्चन பாருங்க. இது 6. 7th क्वेश्चन ஒரு தியரி क्वेश्चन தான். கார்போனிக் ஆசிட் இஸ் தெரியும், நான் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். phenol is known as carbonic acid அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்க phenol தான் எடுத்துக்கணும். phenol is a carbonic acid. நான் சொல்லியிருக்கேன் நடத்தும் போதே ஒரு முக்கியமான ஒரு மார்க் क्वेश्चन சொல்லுங்க. Okay, which of the following will react with phenol to give salicyl aldehyde after hydrolysis? Okay, salicyl aldehyde அப்படினா என்ன அர்த்தம்? So benzene ringல one of the hydrogen atom is replaced by OH group, it is said to be phenol. The phenol ஓட ஆர்த்தோ பொசிஷன்ல ஒரு COOH group இருந்தால் அதுக்கு பேர் salicylic acid. இதுல ஒரு CHO group இருந்தா அதுக்கு பேரு salicyl aldehyde. நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோமா salicyl aldehyde phenol ஓட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ்ல? கோல்ஸ் ரியாக்ஷன்ல salicylic acid ப்ரிப்பேர் பண்ணோம். ரீமர் ரியாக்ஷன்ல என்ன பண்ணோம்? நம்ம இந்த salicyl aldehyde ப்ரிப்பேர் பண்ணோம். அப்ப ரீமர் ரியாக்ஷன்ல என்ன அப்படி பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 120 ல இருக்கு.
On treating phenol with chloroform with sodium hydroxide, chloroform என்னது CHCl3 with sodium hydroxide. ட்ரீட் பண்ணும்போது அந்த CHO group is ஓகே, அந்த இது பென்சைல் குளோரைடு வந்து இன்டர்மீடியேட்டா கிடைச்சு அதுல இருந்து நமக்கு சல்ஃபர் ஆல்டிஹைட் வந்து கிடைக்கும். அப்ப குளோரோ மீத்தேன் அதுதான் இது அப்படிதான் சரி. குளோரோஃபார்ம் இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ரியேஜன்ட். கீழ என்ன இருக்கு? டைக்ளோரோமீத்தேன், ட்ரைக்ளோரோமீத்தேன், ட்ரைக்ளோரோ ஒரு ரெண்டு ட்ரைக்ளோரோமீத்தேன் ஒன்னு இருக்கு, ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்னு ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு ப்ராடக்ட்ல யார் இருக்காங்க? குளோரோஃபார்ம் இருக்கு இல்லையாப்பா? அப்போ குளோரோஃபார்ம் அப்படிங்கிறப்ப நமக்கு யாரு பேர் என்ன இருக்கு? CHCl3, சாரி CH3CL3, CHCl3 இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? குளோரோஃபார்ம். இப்ப மீத்தேன் அப்படினா CH4 அப்படினா இந்த CH4ல மூணு ஹைட்ரஜன் பதிலா மூணு Cl3 வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. மூணு குளோரின், சோ ட்ரைக்ளோரோ மீத்தேன். மீத்தேன் என்னன்னா கிடைச்சதுனால ட்ரைக்ளோரோ மீத்தேன். the chloroform another name தான் ட்ரைக்ளோரோ மீத்தேன். நீங்க அத நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரியாக்ஷன்ஸே நல்லா பாத்துக்கோங்க. அது முக்கியமான क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 10 பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம 9 சொல்றேன் ரைட்டா? क्वेश्चन நம்பர் 10 பாருங்க. ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாச்சு CH3 CHOH, இங்க ஒரு CH சப்ஸ்டிட்யூட் ஒரு CH3 இருக்கு, அடுத்து ஒரு CH3, அடுத்து ஒரு CH2, நெக்ஸ்ட் ஒரு OH. இந்த ஆல்கஹாலோட ஐயூபாக் நேம் என்ன அப்படினு கேட்டிருக்கு ரைட்டா? சரி, இங்க வந்து Cl இல்ல, இதனுடைய ஐயூபாக் நேம் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. அந்த ஐயூபாக் நேம் பாத்தீங்க அப்படினா எது வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயின் அப்படினே நம்ம சூஸ் பண்ணனும் இல்லையா? இப்ப பாருங்க 1 2 3 4 5 அஞ்சு கார்பன் இருக்கதா லாங்கஸ்ட் செயின். அல்லது 1 2 3 4 இது இதோட முடிஞ்சது கிடையாது. 1 2 3 4 5 இது கூட வரலாம். பட் நமக்கு என்னது ஃபங்க்ஷனல் குரூப் OH ல தான் இருக்கு. அப்ப இதுதான் என்னது லாங்கஸ்ட் கார்பன் செயின். இப்ப ஃபங்க்ஷனல் குரூப்ல இருந்து தான் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட், தேர்ட், இது 4, இது 5th. நாலாவது பொசிஷன்ல ஒரு குளோரோ குரூப் இருக்கு. தேர்ட் பொசிஷன்ல செகண்ட் பொசிஷன்ல ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கு. அங்க வந்து ஆல்கஹால் இருக்கு. இப்ப பேரண்ட் கார்பன் யாரு? பென்ட். சாச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. அப்ப பென்டன் ஒன்னாவது பொசிஷன்ல ஆல் இருக்கனால பென்டன் ஒன்னால். அப்ப சப்ஸ்டிட்யூட் எடுத்துக்கணும். நாலாவது பொசிஷன்ல குளோரோ, குளோரோ C, மெத்தில்னா M. அப்ப ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல C தான் ஃபர்ஸ்ட். அப்ப 4 குளோரோ. ரெண்டாவது பொசிஷன்ல மூணாவது பொசிஷன்ல மெத்தில் குரூப் 2,3 டைமெத்தில் பென்டன் ஒன்னால் அப்படின்றது அதனுடைய ஐயூபாக் நேம். இதுக்கப்புறம் 4 குளோரோ 2,3 டைமெத்தில் பென்டன் ஒன்னால். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ரைட்டா? இத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம क्वेश्चन நம்பர் 9 பார்க்கலாம். So question number 9 ல என்ன இருக்கு? ஒரு ஆல்கஹால் கொடுத்திருக்காங்க இல்லையா? CH3 thrice C, அடுத்து ஒரு CH, அது கூட OH அப்படி பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு CH3 இருக்கு. இது யார் கூட ட்ரீட் பண்றாங்க? கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ஓட ட்ரீட் பண்ணும்போது X கிடைக்குது. அந்த X என்ன சொல்லிருக்காங்க? மேஜர் ப்ராடக்ட் யார் அப்படிங்கறத நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ இந்த ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால், ஏன்னா CHOH இருக்கு, அப்ப செகண்டரி ஆல்கஹால். இத சல்ஃபியூரிக் ஆசிட்டோட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்? டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா? அப்போ டீஹைட்ரேஷன் நடக்கிறதுனால கார்பனுக்கு கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். சோ ஒரு அல்கீன் ஃபார்ம் ஆகும் இல்லையா? அந்த அல்கீன்ல எங்க வந்து மோர் சப்ஸ்டிடியூஷன் இருக்குதோ அதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட். இந்த ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா செயின்ட்ஸ் ரூல். இதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி 5 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம். ஆல்ரெடி ஒரு 2 டைம்ஸ் நான் அந்த क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு क्वेश्चन நம்ம புக்குக்குள்ள இருக்குது, இன்னொரு எவாலுவேட் யுவர்செல்ஃப்ல ஒரு क्वेश्चन இருக்கு, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த क्वेश्चन நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், பாத்துக்கோங்க. இந்த CH3 நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா C இப்படி பிரிச்சு போட்டுக்கிறேன். ஓகே,
அடுத்து CH இந்த OH இந்த CH3 என்ன பண்ணுது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அதனால H plus HSO4 minus எழுதுகிறேன் இந்த ஆல்கஹால் மேல ரெண்டு லோட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் it is a poor leaving group so it does not leave easily that is why it is protonated by this acid sulfuric acid அப்ப என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல the protonation நடக்குது CH3 இருக்கும் அடுத்து ஒரு CH இங்க ஒரு CH3 இப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த OH இந்த H எடுத்துக்கனால இந்த ஆக்ஸிஜன் மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ என்ன பண்ணும் இந்த பாண்ட் எடுத்துட்டு அப்படியே இந்த வாட்டர் வெளியில போயிடும் அதான் அந்த பிளஸ் மைனஸ் நியூட்ரல் ஆகி அது வெளியில போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் CH3 C இங்க ஒரு CH இங்க ஒரு CH3 இதுல என்ன ரெண்டு CH3 இருக்கு இப்போ என்ன ஆகுது பாண்ட் எடுத்துட்டு பண்ணும்போது இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும் CH இருக்கு அப்ப அது செகண்டரி கார்போகேட்டையான் நம்ம போன क्वेश्चनே நான் சொன்னேன்ல சோ டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் அப்போ இது பாருங்க இது டெர்ஷரி கார்பன் அப்ப டெர்ஷரி கார்பனா மாறதுக்காக என்ன பண்ணனும்னா இங்க இருந்து ஒரு மெத்தில் குரூப் வந்து ஷிஃப்ட் ஆகும் ரைட்டா அப்ப மெத்தில் ஷிஃப்ட் நடக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா CH3 C இந்த CH3 இருக்கும் அடுத்து ஒரு CH CH3 இப்போ இது என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா இந்த மெத்தில் குரூப் இங்க ஷிஃப்ட் ஆகும் இங்க ஷிஃப்ட் ஆறனால இங்க ஒரு CH3 வந்துரும் இந்த கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் இப்போ இது டெர்ஷரி கார்போகேட்டையான் which is more stable இப்போ என்ன பண்ணலாம் இந்த CH2 ஒரு ஹைட்ரஜன் என்ன பண்ணிடலாம் இந்த இடத்துக்கு இப்படி கொடுத்துறலாம் சரி இந்த பாண்ட் எடுத்து கொடுத்து இந்த H+ வெளியில போயிடலாம் பீட்டா எலிமினேஷன் நடக்கும் அப்ப CH2 டபுள் பாண்ட் CCH3 CH3 இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுக்கலாம் அல்லது இது என்ன பண்ணலாம் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு இங்க கொடுக்கலாம் அப்படிதான் இங்க சரி இங்க கொடுக்கும் அப்படிங்கும்போது இதே சேம் ப்ராடக்ட் தான் கிடைக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இது பாத்தீங்கன்னா இந்த பீட்டா கார்பன் ஹைட்ரஜன் இது என்ன பண்ணா ஒரு ஹைட்ரஜனா இது ஒரு ஹைட்ரஜன் இருக்கா அதை இங்க கொடுத்துட்டு இது வெளியில போயிடும் அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற CH3 இந்த ஒரு C இதுல ஒரு CH3 ஒரு பாண்ட் இருந்துச்சு அந்த ஹைட்ரஜனோட கார்பன் டபுள் பாண்ட் இங்க ஒரு C இருக்கும் இதுல ஒரு CH3 இருக்கு இதுல ஒரு CH3 இருக்கு அப்ப இந்த ரெண்டு கார்பன் இடையில தான் 1 2 3 4 நாலு சப்ஸ்டிடியூஷன் இருக்கனால சோ அதுதான் ப்ராடக்ட் அப்ப ஆப்ஷன் நமக்கு என்ன கிடைக்குது ஆப்ஷன் B CH3 twice கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் CH3 twice அந்த ப்ராடக்ட்டை கிடைச்சிருக்கு இத 5 மார்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்க நல்லா பாத்துக்கோங்க ஓகே சரி அடுத்து 11th question ஒரு assertion and reason கொடுத்திருக்காங்க பாருங்க phenol is more acidic than ethanol இது acidity of alcohols நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் phenol வந்து more acidic in nature because அங்க sodium phenoxide வந்து ஃபார்ம் ஆகும் அந்த phenoxide ion வந்து more stable அப்படினு சொல்லிட்டோம் phenoxide ion is resonance stable எதனால அது ஸ்டேபிளா இருக்கு due to the existence of resonance structure அந்த ஸ்ட்ரக்சர் வேற நான் இங்க போட்டு காட்டினேன் அப்படிதான் acidity of alcohols நடக்கும்போது அப்ப assertion கரெக்ட் தான் reason கரெக்ட் தான் கரெக்ட் explanation தான் அப்ப ஆப்ஷன் A தான் கரெக்ட் if both assertion and reasons are true and the reason is the correct explanation of assertion okay அடுத்த question number 12 பாருங்க இந்த ரியாக்ஷன் எத்தனால் கொடுத்திருக்காங்க இது 9th question 10 ஆல்ரெடி சொல்லிட்டோம் 11 க்கு ஆப்ஷன் A தான் கரெக்ட் அடுத்து 12 இந்த ரியாக்ஷன் எத்தனால் தான் யாரு CH3 CH2 OH இந்த எத்தனால யார் ட்ரீட் பண்றாங்க பாஸ்பரஸ் பென்டாக்ளோரேட் கூட ட்ரீட் பண்றாங்க பாஸ்பரஸ் பென்டாக்ளோரேட் கூட ட்ரீட் பண்ணும்போது X அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கு ஆல்ரெடி இந்த ரியாக்ஷன்ல 30 யூனிட்ல இருக்கு அப்படினா பாண்ட் ஸ்ப்ளிட் ஆகும் இங்க ஒரு PCl3 இங்க ஒரு Cl இங்க ஒரு Cl அப்ப CH3 CH2 Cl வந்து நமக்கு என்ன கிடைக்கும் எத்தனை குளோரைடு வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும் இந்த HCl வெளியில போயிடும் இந்த POCl3 பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு வந்து வெளியில போயிடும் ரைட்டா இதை அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்றாங்க அப்ப ஆல்கஹாலிக் KOH ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் இந்த KCl வெளியில போயிடும் இந்த OH இந்த இடத்துல வந்துரும் அப்படிதான் CH3 CH2OH எத்தனால் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும் ஓகே அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா sulfuric acid கூட ட்ரீட் பண்றாங்க sulfuric acid ல இருந்து H2SO4 it is a better
டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அப்ப என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய H2க்கு அந்த ஹைட்ரஜன் கேஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், இந்த H இந்த OH சேர்ந்து வாட்டர் வெளியே போயிடும். வாட்டர் வெளியே போனா ஆட்டோமேட்டிக்கா ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ CH2 டபுள் பாண்ட், CH2 நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஈத்தீன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து கிடைக்குது. ஒரே நிமிஷம், புக் பேக்ல நமக்கு என்ன ஆன்சர்ன்றதை ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் இது வந்து 12 இதுதான். கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து எத்தனால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, இங்க நான் தான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்றோம் பாத்தீங்களா, அப்பவே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட இந்த KCl வெளியில போயிடும். இந்த KOH பாத்தீங்கன்னா இதோட இந்த H சேர்ந்து வாட்டரா வெளியில போயிட்டு நமக்கு வந்து எத்திலீன் வந்து இங்கேயே ஃபார்ம் ஆகும், ஈத்தீன் வந்து இங்கேயே ஃபார்ம் ஆகும். CH2 டபுள் பாண்ட் CH2 வந்து ஃபார்ம் ஆகும். அகைன் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் கூட நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும், H+ ஒரு சைடும் OH ஒரு சைடும் சேர்ந்து CH3 CH2OH எத்தனால் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். சோ ப்ராடக்ட் வந்து எத்தனால். அந்த சின்ன கரெக்ஷன் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இப்போ நம்ம क्वेश्चन நம்பர் 6ல இருந்து क्वेश्चन நம்பர் 12 வரை இந்த கிளாஸ்ல பார்த்திருக்கோம். சோ ரிமைனிங் ஒரு 8 ஒன்வர்ஸ் கிட்ட இருக்கு, அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஓகே, thank you, hope you are understand the topic very well. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி क्वेश्चंसலாம் நீட் பேஸ்ட் क्वेश्चंसலாம் அதிகமா கேட்பாங்க, நீங்க நல்லா ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. thank you.